ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிகினர் டு மாஸ்டர் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீ அப்லோட் பண்றோம். இதுல சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பிளஸ் ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுல இன்னைக்கு ட்ரேடிங் கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தீங்க, ப்ராப்பரான ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு தெரியாத, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இருக்கீங்கன்னா சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க. ஸோ சாப்டர் 1ல இருந்து பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு சாப்டர் 62 வந்துட்டோம். இதை பார்த்துட்டு நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள், கோர் ரிலேட்டட் விஷயங்களை கத்துக்கிட்டாதான் ப்ராப்பர் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதை போய் கத்துக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவு பண்ணிருங்க. இன்னைக்கு சாப்டர் 62ல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவு பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, இது எப்படி வரையணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹவு டு ட்ரா, இது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் ரொம்ப சிம்பிளான ஒரு டூல், ட்ரெண்ட் லைன் டூல். இது எங்க இருக்குன்னு ஆல்ரெடி நான் பல வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து டூல் செக்ஷன்ல இந்த மாதிரியான ஒரு ஐக்கானோட இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு, அதாவது அந்த செலக்ட் பண்ணிட்டு ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இருக்கும். ஹைஸ் அண்ட் லோ இதை வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் மூலம் கரெக்ட் பண்ணும். இப்போ இது ஒரு ஹை, 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 இது ஒரு ஹைனா அப்படியே வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் பண்ற மாதிரி நீங்க ஷேர்ல வந்து இப்படி அழிச்செல்லாம் வர முடியாது, சரியா வரணும். ஓகேவா? ஓகே, ப்ரைஸோட கிராப்ஸ் வந்து பல நேரங்கள்ல வந்து ஒரே மாதிரி நகர்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒழுங்கான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைகிறதுக்கு நமக்கு வந்து வேலிடான 2 ஹை 2 லோ வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஹை 2 லோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது ஒரு ஹை, இது செகண்ட் ஹைனா இதை கனெக்ட் பண்ண அப்படியே டிராக் பண்ணணும். இது ஒரு லோ, இது செகண்ட் லோ அப்படின்னா டிராக் பண்ணும். அதுக்குன்னு சின்ன சின்ன லோஸ் எல்லாம் வந்து நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஒரு லோவையும் இந்த ஒரு லோவையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஜூம் அவுட் பண்றதுல எது பெரிய லோவோ அதை தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்படி வரைகிறது வந்து தப்பு. ஸோ பின்ன எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவையும் இந்த லோவையும் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் லோ இதுல வந்து கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா அது வேலிடான பேட்டர்ன். அண்ட் தென் ஹையும் அதே மாதிரி தான். சின்ன சின்ன ஹைஸ் எல்லாம் வச்சுட்டு இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் போல, ஃபேக் அவுட், இப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. பெரிய ஹையை வந்து எடுத்துக்கணும். பெரிய ஹை தான் கட் பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணும்போது நீங்க ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருவீங்க. பேட்டர்ன் வரைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து சில ஷேப்ஸ்ல வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல 4 ஷேப் இருக்கு. 4 என்னென்னங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் லோ, லோவர் ஹை. இதுக்கான தனி வீடியோவே இருக்கு, சாப்டர் 43, அதுவும் பாருங்க. அண்ட் சாப்டர் 26யும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அதுல தான் இந்த ஹையர் ஹை ஹையர் லோ கான்செப்ட் சொல்லியிருக்கேன். எப்படி வரையணும்னு பார்த்துட்டோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு? சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ascending triangle pattern, descending triangle. இந்த மூணும் வந்து காமன், நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததுதான் broadening பேட்டர்ன். இதை வந்து எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எய்தர் ஐ சாய்ஸ் மாதிரி. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிறைய ஸ்டாக்ஸ்ல ரொம்ப ஈஸியா நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இதோடைய கேரக்டர் என்னன்னா, இது வந்து எந்த இடத்துல வேணா பிரேக் அவுட் கொடுக்கும். அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. பிரைஸ் வந்து மேலே கீழே போகும். பிரேக் அவுட் நடந்தாதான் அது என்ன பிரேக் அவுட்னே தெரியும். ஸோ அதனால இது வந்து எய்தர் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அசெண்டிங், இது வந்து 80% புல்லிஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது புல்லிஷ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க.
இது எப்படி இருக்கும்னா ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருந்து பிளாட்டா இருக்கும், ஸ்டாக் வந்து லோல இருந்து போகும். உதாரணத்துக்கு நான் அதை வரைஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 70% பியரிஷ், 30% மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவுமே 100% உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல அக்யூரேட்டா பேட்டர்ன் வேலை செய்யாது. எல்லாம் இந்த ரேஷியோ தான், 20க்கு 80, 70க்கு 30 அந்த மாதிரி. ப்ராடனிங் பேட்டர்னை பொறுத்து, அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வேவ் இருந்தது, புல்லிஷ்ல இருந்து வந்தது இல்ல பியரிஷ்ல வந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து மாறும். ஓகே, இதுதான் 4 முக்கியமான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அண்ட் தென் இதுதான் இருக்கு. ஓகேவா? சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை வந்து வரைவீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்திருக்கு, இந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் என்னோட கான்செப்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆங்கிள் பார்க்க தெரியாது, இல்ல அதுக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதுக்காக சிம்பிளா எப்படி பார்க்கணும்னா, 2 ஹை 2 லோ வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா டிராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 லோவர் லோவர் ஹை வரும். இந்த பேட்டர்ன்ல வந்து லோ ஹை லோ ஹை லோ ஹை. இப்போ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஹையர் லோ தான் வரும். இந்த ஹைக்கு இந்த ஹை கம்மியா இருக்கும், இந்த ஹைக்கு இந்த ஹை கம்மியா இருக்கும், இந்த லோக்கு இந்த லோ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால இது என்ன, லோவர் ஹை. ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்து, மேலே போயிட்டு கீழே வந்து, இங்கதான் பிரேக் அவுட் வந்து நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடக்கும்போது அதோடைய வால்யூம் எப்படி இருக்கு, இண்டிகேட்டர்ஸை வச்சு எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், கேனஸ்டிக்ஸை வச்சு கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு சாப்டர் 36ல சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. ஓகே, இதுல இந்த பிரேக் அவுட்டை வச்சு என்ட்ரி எடுக்கிறோம். இதுல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், இதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரையாங்கிளை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனால சில முக்கியமான பேசிக் விஷயங்களை மட்டும் சொல்றேன். இந்த ஹையை தான் வந்து நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண போறோம். பட் இந்த ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடந்தோடனே இந்த ஹைல 60% ஆஃப் ப்ராஃபிட்டை புக் பண்றது ஆக சிறந்தது. ஏன்னா எப்ப வேணா ரிவர்சல் நடக்கலாம். ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்குது, 1000 ரூபாய்க்கு நிறுவனம் வந்து 1500 போகுதுன்னா போகும். பட் அதோட ஹை 1300 இருக்கு, இங்க வந்து 1300 1500 வரைக்கும் போக போகுது அப்படின்னா இதுல வந்து 60% புக் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் வந்து ஹோல்டு பண்ணுங்க. அப்படி பண்றது மூலமா நீங்க வந்து ரிஸ்க் வந்து கம்மி பண்ண முடியும். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு பியரிஷ் ஒரு லோல இருந்த ஸ்டாக் வந்து மேல வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். மேல வந்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்ல நான் வந்து சொல்லியிருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லாம் என்னன்னு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல பார்க்கும்போது ஷேர் வந்து இப்படி வரும், இப்படி வந்துருச்சுங்களா, வந்துட்டு டக்குன்னு கீழே வரும். கீழே வந்துட்டு அப்படியே ஒரு லோ ஹை லோ ஹை, ஏன்னா இங்க சப்போர்ட் எடுத்து பழைய ஹையை வந்து டச் பண்ணும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு லோக்கு வந்து பழைய ஹையை வந்து டச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 தடவைக்கு மேல டச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரெசிஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. ஏன்னா 2 தடவைக்கு மேல டச் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து ஹையர் லோ பேட்டர்ன் இருக்கும். இந்த ஹையையும் அடுத்து வந்து ஒரு பெரிய ஹையையும் ஹையர் லோவையும் வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ப்ராப்பரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி சின்ன ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சப்போர்ட், இல்லைன்னா அதை விட பெரிய சப்போர்ட். இதை வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, இது லோவர் ட்ரெண்ட் லைன். இதெல்லாமே அப்படிதான். ஸோ இதெல்லாமே ஹைஸா இருக்கும். ஹையர் ஹைஸ் இல்லை, ஹையர் லோ இல்லை, ஹைஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஹையர் லோவா வரும். ஏன்னா இந்த லோக்கு இந்த லோ மேல இருக்கும், இந்த லோக்கு இந்த லோ மேல இருக்கும். ஸோ எப்போ ஷேர் வந்து இதுக்குள்ள டிராவல் ஆகி ஸ்லோவான பிரேக் அவுட் நடக்குதோ அங்கதான் பிரேக் அவுட் வந்து கன்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த கன்ஃபர்மேஷனை பார்த்து தான் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். அடுத்தது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல சிம்பிளா சொல்றேன், இந்த ரெசிஸ்டன்ட் கீழே இருந்தது அசெண்டிங்ல, அது வந்து சரி மேல இருக்கா, அது வந்து கீழே இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். பிரைசஸ் மேல இருந்து கீழே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து
லோவர் ஹைஸ் வந்து இருக்கும். பிரைஸ் மேல போகும், வந்துடும். இந்த ஹைஸுக்கு இந்த ஹை லோவா இருக்கும், இந்த ஹைக்கு இந்த ஹைக்கு வந்து லோவா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஹையர் லோ லோவர் ஹை இதெல்லாம் குழப்பமா இருக்குன்னா நீங்க அதை எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அப்பர் டென் லைன் லோவர் டென் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு, அதாவது 30% இருக்கு. மேக்சிமம் பிரேக் டவுன் ஆகி கீழே தான் பிரைஸ் வந்து வரும். இந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்கும். ஆனா இதுல இந்த ஹையை ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுகும். இது இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போகும்போது சின்ன சின்ன ஹைஸ்லயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இது டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க ஒரு ஹை இருக்குன்னா இந்த ஹைல 5%, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ண 50% புக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 20% அண்ட் 30. இது நீங்க பழக உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ரேரான ஒரு மொமெண்டம். இந்த மொமெண்டம் நடக்கிறது ஸ்லோவா நடக்கும். பட் இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன ப்ராஃபிட் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து 100 ரூபாயில பிரேக் நடக்குதுன்னா 2-3 நாள்லயே 120 ரூபா போயிடும். 120 அவ்வளவு ஹைப் ஏன் போகுதுன்னா 120 டச் பண்ணிட்டு ஷேருக்கு கீழே வர வேண்டிய வேலையும் இருக்கு. ஸோ டச் பண்ணிட்டு கீழே வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இதை வந்து பியரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடனிங் பேட்டர்ன்ங்கிறது இதுதான். இதுல வந்து லோவர் சப்போர்ட் இல்லைன்னா ஃபாலிங் சப்போர்ட், ரைசிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மேல இருந்து வந்து இப்படி போகுது அப்படின்னா இங்க செர்டன் ஆஃப் பாயிண்ட் டச் பண்ணிட்டு கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படியே கன்சாலிடேஷன்ல போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், பிரைஸ் மேல இருந்து கீழே விழுந்து இப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுல வந்து ரெசிஸ்டன்ட் ரொம்ப மேல போற மாதிரி இருக்கும், இதுல வந்து சப்போர்ட் ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது செர்டன் ஆஃப் ஸ்டேஜ்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கும்போது நீங்க என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் இருந்த அந்த ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வந்து முடிவடைந்து விட்டது. இங்க இருந்து ஷேர் மேல போக போகுது அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இந்த ப்ராடனிங் பேட்டர்ன்ல ரெசிஸ்டன்ஸ் சுருக்கி வர்றதும் இந்த சப்போர்ட் பெருசா வர்றதும். ஸோ இதை வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால பிரேக் அவுட் பார்த்துருப்பீங்க. 2024 இந்த மாதிரியான பிரேக் அவுட் தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் எங்கேயோ போச்சு, அது வேற கதை. 30 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு தாண்டி ட்ரேட் ஆன கதை அது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பொட்டன்ஷியல். பட் இதுல ரெசிஸ்டன்ட் நீளுதா சப்போர்ட் நீளுதான்றதுதான் மேட்டர். போக போக நீங்க கத்துப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.